தோழமை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இந்திய அஞ்சல் துறையினுடைய வணிக செயல்பாடுகள் குறித்து தன்னுடைய 2வது வகுப்பினை நடத்த இருக்கின்றார். அனைவரும் பாடத்தை உன்னிப்பாக கவனித்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். கணேஷ். ஓகேங்க சார். குட் ஆஃப்டர்நூன் எல்லாத்துக்கும். நாம போன கிளாஸ்ல ஜன்சரசா ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அந்த ஜன்சரசா ஸ்கீம்ஸ் 2 ஸ்கீம்ஸ் பார்த்தோம். PMSBY, PMJJBY பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம APY பார்க்கணும். ஸோ இந்த PM ஜன்சரசா ஸ்கீம்ஸ், அந்த PMSBY, PMJJBY ஜஸ்ட் ஒரு போன கிளாஸோட ரீகால் அப்படின்ற மாதிரி ஒரு 5 minutes ஆர் 2 minutes மட்டும் அதை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் போன கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்களா இருந்திருப்பீங்க. இல்லை அட்டன் பண்ணுவீங்களா இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம். இது இல்லைன்னா இந்த இதுலையும் போட்டிருப்பேன், ஒரு கம்பேரிசன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். PMSBY, PMJJBY, ஸோ இது ரெண்டுமே ஜன்சரசா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவும் பேங்க் மூலயமாவும் பண்ணுறாங்க. இது 20 ரூபா ஸ்கீம்னு சொல்லுவோம். இது 436 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 436 ஃபுல் இயர்ஸ்க்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு ரேட் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இது ஆக்சிடென்டல் டெத் ஆகிட்டாங்க, டிசபிலிட்டி ஆக்சிடென்ட்னால அவங்க இறந்துட்டாங்க, இல்லை டிசபிலிட்டி பெர்மனன்ட் டிசபிலிட்டி நடந்துச்சுன்னு சொன்னால் 20 ரூபா ஸ்கீம்ல அமௌண்ட் கிடைக்கும். அவங்க டெத்து டியூ டு எனி ரீசன், எந்த மாதிரி ரீசனா இருந்தாலுமே கூட PMJJBYல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிசபிலிட்டி கவரேஜ் அப்படிங்கிறது இங்க PMSBYல 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி இருக்கு. PMJJBYல டிசபிலிட்டி கவரேஜ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ ரெண்டுமே நாட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாவே ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் இதுல கிடையாது. ஒன்லி ஃபார் டெத்து பெர்மனன்ட் டிசபிலிட்டி தான் PMSBYல கிடைக்கும். PMJJBYல டெத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுல 2 லட்சம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? டெத்தாவோ இல்லை 2 ஐஸ், இல்லை 2 லெக்ஸ், இல்லை 2 ஹேண்டு, இல்லை 1 லெக்கு 1 ஐ 1 ஹேண்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு சொன்னா 2 லட்சம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு லட்சம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா 1 லெக்கு, இல்லை 1 ஹேண்டு, இல்லை 1 ஐ பெர்மனன்ட் டிசபிலிட்டி, அதாவது ரெக்கவரியே ஆக முடியாத ஒரு டிசபிலிட்டியா இருக்குதுன்னு சொன்னா 1 lakh கிடைக்கும். ஸோ இங்க அந்த மாதிரி டிசபிலிட்டி கவரேஜ் எதுவும் PMJJBYல இல்லை. ஏஜெட் என்ட்ரி 18 to 70, இங்க ஏஜெட் என்ட்ரி 18 to 50 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எப்போ வேணாலும் திரும்ப அவங்க ரீஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். SBI அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆட்டோ டெபிட் அப்படிங்கிறது மே 25 ஜூன் 1 ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது கவரேஜ் அப்படிங்கிறது ஜூன் 1 மே 31 வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று கிளியரா பார்த்தோம். ஸோ இது ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாலிசி ப்ரொவைடர் NIC, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆர் எனி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் டைப் வச்சுக்கிறாங்க. இதுதான் ஸ்கீம், கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஒத்து பண்றீங்களா அப்படின்னு மாதிரி இருந்தாங்கன்னா வெரி அதர் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்லி NIC இருக்கு. இந்த பக்கம் PMJJBYலையும் அதே மாதிரி தான் கரண்ட்லி LIC இருக்கு. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நம்ம கிட்ட 180034503330. யாருக்கு NICக்கு, LICயா இருந்துச்சு அப்படின்னா 91022268276827. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அவங்களுடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மற்றபடி கிளைம் பண்ணணும்னு சொன்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். PMSBY பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸுக்கும் FIR காப்பி அப்படிங்கிறது வேணும், இல்லைன்னா இமீடியட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மற்றது டிசேபிலிட்டி ஆயிட்டாங்கன்னு சொன்னா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இவ்வளோ % டிசேபிலிட்டி, பெர்மனன்ட் டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லி டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது கூட அடிஷனலா இல்ல இறந்துட்டாங்க, இந்த பாயிண்ட் நான் சொல்லல. இறந்துட்டாங்கன்னு சொன்னா டெத் சர்டிஃபிகேட்டோட மட்டும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மீன்ஸ் இங்க இடத்துலனா அவர் ஆக்சிடென்ட் மூலயமா தான் இறந்தாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். எங்கன்னா PMSBYல கொடுக்கணும். சரிங்களா? PMJJBY பொறுத்த வரைக்கும் கிளைம் ஃபார்ம், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னு சொல்லினா போதும். 30 நாள் ஆயிருந்திருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய டெத்ல எந்த ஒரு என்கொயரியும் கிடையாது. 30 நாள், அதாவது பாலிசி போட்ட 30 நாள் ஆயிருந்துச்சுன்னா, ஒருவேளை 30 நாளுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா ஆக்சிடென்ட்ல அவர் இறந்திருந்தாருன்னா அமௌண்ட் கிடைக்கும். வேற எதுக்கும் அமௌண்ட் கிடைக்காது. 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆனதுல இருந்து. ஓகேங்களா? நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. ஸோ ரொம்ப கிளியர். டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா அமௌண்ட் கிடைக்கும். வேற ஏதாவது இயற்கை மரணம் அந்த பீரியட்ல ஆகுதுன்னு சொன்னா அமௌண்ட் கிடைக்காது. 31வது நாள்ல ஆச்சுன்னு சொன்னா அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சைட் பை கொஸ்டின் இனி நிறைய அக்கௌண்ட்ல பெய்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும், ஒன்று தான் கிளைம் ஆகும்போது நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ரெண்டுமே வந்து இன்சூர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டுமே பணம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காரு சார், 2 ஸ்கீமே போட்டிருக்காரு அப்படின்னா ரெண்டுலேயுமே பணம் கிடைக்குமா, 2+2 கிடைக்குமானா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். சூசைடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுல PMSBYல வந்து சூசைடுக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து PMJJBYல சூசைடா இருந்தா கிடைக்கும், பட் 30 டேஸ்க்கு அப்புறம் சூசைடா இருந்தா கிடைக்கும். ஸோ மர்டரா இருந்தா கிடைக்குமானா ரெண்டுலேயுமே மர்டர் அப்படிங்கன்னா கிடைக்கும். பட் மர்டர் வந்து மர்டரர் வந்து நாமினியா இருக்கக்கூடாது. ஓகே, இஃப் நாட் எக்ஸ்பயர்ட் ஆகல, இறந்து போயிடல, அவர் 20 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துட்டாருன்னா அவருக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா அந்த மாதிரி எந்த ரிட்டர்ன்ஸும் மெச்சூரிட்டியெல்லாம் அது கிடைக்காது. NRI எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டா பேங்க் அக்கௌண்டா அந்த பேங்க் அக்கௌண்ட் NRI எலிஜிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாருன்னு சொன்னா அதன் மூலயமா அவர் எலிஜிபிள் ஆவார். இந்த டைரக்டா ஒரு NRI வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. நாமினி எக்ஸ்பயர்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நாமினி வேற நாமினி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஜாயின்ட் ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், அந்த ஒரே அக்கௌண்ட்ல பணம் டெபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நேச்சுரல் காலமிட்டிஸ் வந்து நடக்குதுன்னு சொன்னா அப்பயுமே கிளைம் ஆகுமானா ரெண்டுமே கிளைம் ஆகும். சரிங்களா? ஆக்சிடென்ட் அது மாதிரிதான் அது. ஆக்சிடென்ட் ஆனா ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா அப்படிலாம் இதுல கிடையாது. சரியா? பர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும், இறந்துட்டாங்கன்னு சொன்னா பணம் கிடைக்கும். உங்களுக்குங்கிறோட ஒரு மிஸ்டர் எக்ஸுக்கு பணம் கிடைக்கும். இந்த பர்சன் மிஸ்ஸிங் ஆயிட்டாருன்னு சொன்னா கிடைக்குமா அப்படிலாம் எதுவும் கிடைக்காது. ஸோ ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் PMSBYல, அதுவும் ஆக்சிடென்ட் மூலமா இறந்துட்டாருன்னு சொல்லி கொடுத்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்தாதான் அதில் பணம் கிடைக்கும். PMJJBY பொறுத்தவரை டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நேற்று நாம பார்த்தோம். ஸோ இந்த 2 ஸ்கீமோடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்கீம். ஸோ கண்டினியூட்டின்னு சொல்ல முடியாது, ஜன்சுரசா ஸ்கீம்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் சொன்ன அவங்க விளம்பரப்படுத்தி ஸோ ஃபேமஸ் பண்ண அந்த 3வது இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா APY, அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் என்ன, இதுல லேட்டஸ்டா என்ன மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, APY அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த 2 ஸ்கீம் வந்து 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். APY ஸோ என்னன்னா அடல் பென்ஷன் யோஜனா. யோஜனா அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்களுடைய நேமுக்காக இது அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு வச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பென்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய வந்து இப்போ வாக்குவாதம் இல்லை, நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ஆர்கனைசரா செயல்படுற ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரிங்களுக்குலாம் ஒரு பென்ஷன் அவங்க 60 வயசுக்கு மேல ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போது ஒரு நார்மல் பீப்புள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் கொடுக்கறது ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் யோசிக்கும் போது ரிலீஸ் பண்ண ஒரு திட்டம் தான் வந்து APY, அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற சொல்லுது. சார் என்ன சார் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இயர்ஸ் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்னுடைய 60 வயசுல ஒரு பென்ஷன் வேணும் எனக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு என்ன மாதிரி ஸ்கீம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த இடத்துல இருந்து. ஸோ இங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் வந்து ஒரு ஹோல்டர், நாம தேடி பிடிச்ச ஒரு பாலிசி ஹோல்டர், நம்ம SBI அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து கேட்கிறாரு அடல் பென்ஷன் யோஜனா எனக்கு வந்து போடணும், எனக்கு பென்ஷன் வேணும், அப்போ இந்த மாதிரி ஸ்கீம் நான் போடலாம், எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வருமானம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்சிடென்டா சொல்றேன், புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம PLI RPLI அது இதெல்லாம் சொல்லுவோம். அதோட இல்லாம இந்த APY சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னு சொன்னா அவருடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லா இன்சூரன்ஸ்லயும் அதான் பாக்குறோம். இது வந்து ஆக்சுவலி இன்சூரன்ஸ் கிடையாது, இது வந்து பென்ஷன் தான். ஸோ ஏஜ் வந்து ஒரு 30ன்னு சொல்றாரு, 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா இவருக்கு வந்து நீங்க வந்து உடனே அந்த டேபிள் வந்து எடுக்கணும். அந்த டேபிள் எடுக்கிறத சர்ச் பண்ண லேட்டஸ்ட் டேபிள், ஏன்னா அதுவுமே சேஞ்சஸ் தான். இப்ப PMSBY 12 ரூபாயில இருந்து 20 ரூபான்னு மாறிச்சோ, ஸோ APYயும் ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு, இப்ப அது வந்து மாறிடுச்சு. APY லேட்டஸ்ட் APY, PMSBY, PMJJBY, APY இந்த 3 ஸ்கீமுமே போஸ்ட் ஆஃபீஸ் தனி ரூல்ஸ், பேங்க்குக்கு தனி ரூல்ஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் காமன் ரூல்ஸ் தான். ஸோ நாம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதே ரூல்ஸ் தான் பேங்க்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. பேங்க் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் தான் நாமளும் ஃபாலோ பண்றோம். இதுல வந்து பேங்க்குக்கு ஒரு ரூல்ஸ் நமக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸரை கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அது கிடையாது. ஸோ எங்க அவங்க போட்டிருக்கிறாங்களோ அங்கதான் வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? அதன் மூலியமா தான் கிளைம் பண்ண, நாம டைரக்டா கிளைமும் கொடுக்க மாட்டோம்.
ஸோ அவங்க மூலியமா தான் கிளைம் கொடுக்கணும். ஸோ இதுதான் சார்ட் ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ அஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா இந்த ஏஜுக்கு இவ்வளோ அமௌண்ட்டோ கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சார்ட் கொடுத்தனால சார்ட்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் இது தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஸ்கீமை முழுசா புரிஞ்சுக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ் தான். ஓகே, அந்த 30 ஓப்பன் ஆகட்டும். அந்த 30 வயசு நபர் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து பென்ஷன் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வந்து மொத்தம் 5 வகையான டைப் இருக்கு இந்த ஸ்கீம்ல வந்து. ஸோ என்னன்னா, எனக்கு 1000 ரூபாய் பென்ஷன் வேணும், 2000 ரூபாய் பென்ஷன் வேணும், 3000 ரூபாய் பென்ஷன் வேணும், 4000 ரூபாய் பென்ஷன் வேணும், 5000 ரூபாய் பென்ஷன் வேணும். ஸோ 1000, 2000, 3000, 4000, 5000. ஸோ இந்த மாதிரி வந்து 5 வெரைட்டி வந்து இதுல இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு மாசமான 1000 ரூபாய் பணம் கொடுத்து கிடைச்சா போதும், எனக்கு மாசமான 5000 பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு அவர் டிசைட் பண்றாருன்னு சொன்னா, இங்க பாருங்க இந்த டேபிள்ல இங்க பாருங்க. ஸோ இதான் அந்த டேபிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றாருன்னா இங்க பாருங்க 1000 ரூபாய்க்கு இந்த 3 டேபிள். ஆக்சுவலி இது வந்து மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி 3 டைப்பா நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது கொஸ்டின்ல கேட்கறது இயர்லி வந்து கிடையாது. மந்த்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து மந்த்லி கட்டுறாருன்னா இங்க பாருங்க 30 வயசு இருக்கு. 30வது வயசு எங்க இருக்கு? இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு. ஸோ வந்து ரிமைனிங் பீரியட் இந்த 30 வருஷம் கட்டணும். அவர் வந்து எவ்வளோ மாசம் நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் 5000 எடுப்புமே, பெரிதினம் பெரிது கேள் அப்படின்ற மாதிரி அவர் 5000 ஸ்கீம் போடுறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ 577 ரூபாய் அவர் வந்து கட்டணும். எப்போ? மாசமானா. மந்த்லி வந்து 577 பர் மந்த். இதே வந்து குவார்டர்லியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 1720 ஒரு குவார்டருக்கு. இதே வந்து ஆஃப் இயர்லி கட்டுறேன்னு சொல்லி சொன்னாருன்னா 3495 இயர்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் கட்டணும். ஸோ என்ன சொல்லணும் அவர்கிட்ட? முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணும்? மாசமான 5000 பென்ஷன் வேணும். அப்போ நீங்க மாசமான 570 ரூபா மாசம் தவறாம கவர்மெண்ட் கட்டுங்க. கவர்மெண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும். ஸோ வெறும் மாசம் 577 ரூபா 577 ரூபா 20 வருஷம் 30 வருஷம் கட்டுறாருன்னு சொல்லி சொன்னா அவரு எத்தனை வருஷம்? 30 ஏஜ் அவருக்கு. ஸோ இந்த 30 வருஷம் அவர் கட்டணும். 30 வருஷம் 577 மாசம் கட்டுறாருன்னா அந்த 60 வயசு முடிஞ்சிட்ட முதல் மாசத்துல இருந்து கவர்மெண்ட் வந்து அவருக்கு திரும்ப 5000 ரூபாய் பே பண்ணும். அஷ்யூர்டு பென்ஷன். சார் இதுல குறையுமா சார்? ஏதாவது நம்ம பிஎல்ஐ நம்ம சொல்றோம் மெச்சூரிட்டி அமௌண்ட் இதுலாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, ஆனா ஆக்சுவலி அமௌண்ட் போனஸ் குறைஞ்சுன்னா அமௌண்ட் குறையுங்கிறத நம்ம சொல்லாம சொல்றோமே, அது மாதிரி இதுல வந்து ஏதாவது குறையுமானா இது கிடையாது. ஸோ தெளிவா சொல்லிக்கிறாங்க அஷ்யூர்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதுல ஏதாவது முன்ன பின்ன வந்து அந்த கவர்மெண்ட் ஏத்துக்கும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அஷ்யூர்டு பென்ஷன் தான் 577 மாசம் கட்டுறாருன்னு சொன்னா 60 மாசம் 30 வருஷம் கட்டுறாரு. கட்டிட்டு அதுக்கப்புறம் 60 வயசு ஆனா முதல் மாசத்துல இருந்து 5000 ரூபாய் பென்ஷன் அவருடைய லைஃப் டைம் வரைக்கும் கிடைக்கும். இதுதான் ஸ்கீம். யாருக்கு? ராமசாமி. இந்த ராமசாமி அப்படின்றவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எத்தனை வயசு அதுக்கப்புறம் 60 வயசு வரைக்கும் வாழ்றாரோ அது வரைக்கும் அவருக்கு மாசமான 5000 பென்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இது மட்டும் தானே இந்த ஸ்கீம்ல அப்படின்னா இதுல இன்னும் என்ன இருக்குன்னு சொன்னா ஒய்ஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் நாமினியா போடுறாரு அவருன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து நாமினி அப்படின்னு இந்த இடத்துல அவங்க சொல்ல முடியாது. அவங்க வந்து பேர் வந்து என்னன்னு சொன்னா டிஃபால்ட் நாமினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து டிஃபால்ட் நாமினி. ஸோ ஏபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேர் என்ரோல் பண்ணணும். சரிங்களா? 3 பேர் இங்க உள்ள வரணும். ஒன்னு வந்து ஹோல்டர், பாலிசி ஹோல்டர், இன்னொன்னு வந்து டிஃபால்ட் நாமினி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாமினி. ஸோ இங்க நாமினி வந்து அர்ஜுன், அவருடைய பையன் சன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அர்ஜுன். ஸோ இவர் வந்து நாமினி. ஸோ இங்க நிறைய டவுட் வரும், வில்லங்கமான டவுட்லாம் நமக்கு வரும். சார் அவர் கல்யாணமே ஆகல, என்ன பண்ணலாம்? அப்ப டிஃபால்ட் நாமினி யாரையாவது போட்டுக்கலாமா? அவங்க அம்மா பேரு, அப்பா பேரு, இல்ல ஃப்ரெண்டுங்க பேரு, எதிர்கால வைஃப் பேரு, எதிர்கால ஹஸ்பண்ட் பேரு, அந்த மாதிரி வந்து ஃபேன்சி பேர்ல போட்டுக்கலாமா அப்படின்னா அதுவும் போட முடியாதுங்க. சரியா? அப்ப டிஃபால்ட் நாமினி ஒருவேளை மேரிடா இல்லாம இருக்காரு, அன்மேரிடா இருக்கிறாருன்னு சொன்னா இங்க டிஃபால்ட் நாமினி பிளாங்க் தான். ஸோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பேரே போட முடியாது, யாரையுமே போட முடியாது.
ஸோ அந்த டிஃபால்ட் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த டிஃபால்ட் நாமினி யாரா இருக்கணும்னா அவங்களுடைய ஸ்பௌஸா மட்டும் தான் இருக்க முடியும், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் தான் இருக்க முடியும். அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா எதுக்காகங்கன்னா இந்த இடத்துல அந்த டிஃபால்ட் நாமினிக்கு வந்து நீங்க 5000 பென்ஷன் வாங்குறாரா இவர் மந்த்லி. ஸோ மந்த்லி வந்து 5000 பென்ஷன் வாங்குறாரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா 5000 ரூபாய் பென்ஷன் பெர் மந்த் ஃபார் அக்கௌண்ட் ஹோல்டர். இங்க நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் யார்? ராமசாமி, பாலிசி ஹோல்டர். பாலிசி ஹோல்டர் கிடைக்கும். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பென்ஷன் அவர் லைஃப் டைம் வரைக்கும், லைஃப் லாங். இவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபார் த டிஃபால்ட் நாமினி. டிஃபால்ட் நாமினிக்கும் அவங்களுடைய லைஃப் லாங்க்கு பென்ஷன் கிடைக்கும், மாசமான 5000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 60 வயசுல இருந்து ஒரு 80 வயசு வரைக்கும் பென்ஷன் 20 வருஷம் பென்ஷன் வாங்குறாருன்னா ஒரு நிமிஷம். அவர் வந்து ஒரு 20 வருஷம் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு பென்ஷன் வாங்குவாங்க. தட் மீன்ஸ் 30 வருஷத்துக்கு பென்ஷன் வாங்குவாங்க. ஸோ இங்க எப்படி லாபமா சார், எப்படி சார் லாபமா நஷ்டமானா எவ்வளவு லாங்க்கு வந்து அவங்க அலைவா இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அப்படிதான் அதுக்கு எடுத்துக்கணும் நம்ம அர்த்தம். ஓகே சார், இப்போ வந்து மூணாவது பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல மூணாவது ஒரு பெனிஃபிட் இருக்கு, தேர்ட் பெனிஃபிட். சரி, என்னன்னு சொன்னா கார்பஸ் வேல்யூ. கார்பஸ் வேல்யூ ஆர் கார்பஸ் ஃபண்ட் எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நாமினிக்கு வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளவு சொல்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1.7 லேக் அப்படின்னு சொல்றாங்க. 1.7 லேக். இது 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3.4 லேக். 3000 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 1.5 லேக் ஆட் பண்ணி இது கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3000 கார்பஸ் வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 5.1. 4000 ரூபாய் இருக்குன்னா 4000 ரூபாய் இருக்கிறாங்கன்னா 6.8 லேக். 5000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8.5 லேக். ஸோ 1.7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள்லயே மேல போட்டிருப்பாங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் மினிமம் கேரண்டிட் பென்ஷனா. இங்க பாருங்க ரிட்டர்ன் ஆஃப் கார்பஸ் அமௌண்ட் டு தி நாமினி 1.7 லேக், 3.5, 5.1, 6.8, 8.5. ஸோ இங்க வந்து சார் பயங்கரமான ஸ்கீமா இருக்கு. இவங்க வந்து 5000 பென்ஷன் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவர் 5000 பென்ஷன் வாங்குறாரு, அதுக்கப்புறம் கார்பஸ் வேல்யூ வேற நாமினி கிடைக்குது, பரவாயில்லையே 8 லட்சம் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கார்பஸ் வேல்யூ அப்படிங்கிறது அக்குமுலேட்டட் அப்படின்னு தான் வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து அஷ்யூர்டுலாம் சொல்ல, கண்டிப்பா 8 லட்சம் பணம் கொடுப்போம்லாம் சொல்ல. இவங்க எவ்வளவு லாங் லைஃப் லாங் வந்து இவங்க அந்த பென்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் அந்த பிஎஃப்ஆர்டிஏ நார்ம்ஸ் வச்சு பேஸ் பண்ணியும் வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது பிஎஃப்ஆர்டிஏ கண்ட்ரோல்ல தான் வரும் ஏபிஒய்ங்கிறது. ஸோ அது வந்து அந்த ஷேர் மார்க்கெட் அது இதெல்லாம் கணக்கு வச்சு தான் அதை கொடுப்பாங்க. அது வந்து ஸோ அக்குமுலேட்டடுங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஸோ ஒரு ஏறக்குறைய தோராயமாக உங்களுக்கு நாங்கள் கணக்கு வச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ லாங் நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ரிமைனிங் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 8 லேக் அப்படிங்கிறது ஒரு கார்பஸ் வேல்யூ. ஸோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் சொல்லலை. பட் நிறைய இடத்துல அப்படி சொல்லுதான் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ரிச்சாகவும் கிடைக்கலாம், கம்மியாகவும் கிடைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ஒரு கேள்வி இந்த இடத்துல எங்க வந்து நிறுத்தணும்னு சொன்னா இங்க வந்து சார் ஒரு கேள்வி வரும் நமக்கு. இப்போ சார் டிஃபால்ட் நாமினி வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கல்யாணம் ஆகலைன்னா ஓகே, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனா என்ன சார் பண்றது? திரும்ப அந்த அக்கௌண்ட் திரும்ப ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னா ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் நான் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னா டிஃபால்ட் நாமினி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் டிஃபால்ட் நாமினி ஆட் பண்ணிக்கலாம். சார் திடீர்னு சில பேர் சார் நான் முரட்டு சிங்கிள், நான் கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அப்படி இருக்கிறவங்க என்ன சார் பண்ணலாம்? இப்போ யாரையாவது பேர் இங்க போட்டுக்கலாமா? இங்க பிளாங்க் தான். ஸோ இங்க வந்து பிளாங்க். ஸோ இங்க வந்து நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து இங்க ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் நாமினி வராது, டைரக்டா நாமினி தான் போகும். ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்போ லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட் நாமினியை பிளாங்கா விட்டுட்டு நாமினி மட்டும் தான் போட்டுருக்காங்க. டிஃபால்ட் நாமினி அந்த இடத்துல வரவே இல்லை. டிஃபால்ட் நாமினி அதாவது ஈவன் மேரிட் பீப்புள் கூட டிஃபால்ட் நாமினி நீங்க போடலைன்னா அந்த 2வது பென்ஷன் அப்படிங்கிறது வராது. சரியா? அது எப்போ பிரச்சனையாகும்னா 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாமே தான் ஆரம்ப ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்குது.
ஸோ அப்படிங்கும்போது பின்னாடி வந்து அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஆல்ரெடி போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க டிஃபால்ட் நாமினி ஆட் பண்ணிட்டு இங்க நாமினியா வந்து சந்த பொண்ணுன்னு இல்லை, யாரு வேணும் நாமினி அஸ் யூஸ்வல் நாம யாரை சொல்லுவோம். ஸோ அதான் இங்க வார்த்தை சொல்றேன், டிஃபால்ட் நாமினி வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் தான். இங்க வந்து யாரா வேணா இருக்கலாம். திரும்ப இங்க வைஃப் இங்க மறுபடி போட்டுக்கலாமா சார்னா யூஸ்லெஸ், சரியா அந்த இடத்துல போடுறதுங்கிறது. ஸோ இங்க 3வது நபர் ஒருத்தரும். அதனாலதான் ஏபிஒய் ஸ்கீம்ல சொல்லும்போது 3 நபர் உள்ள வரணும், ஹோல்டர், டிஃபால்ட் நாமினி, நாமினி. ஓகேவா? ஸோ மேரேட் பண்ணிட்டாங்கன்னா நாமினி மாத்திக்கலாம், டிஃபால்ட் நாமினி மாத்திக்கலாம்னா தாராளமா மாத்திக்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ இவங்க தான் வைஃப், இவங்க தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இன்னும் சில டவுட்ஸ் வரும். என்னன்னா டவுட்னு இல்லை, என்ன மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கும் சார், ஸ்கீம் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? யார் போடலாம்? எனி இந்தியன் சிட்டிசன் வந்து போடலாம். ஸோ லாஸ்டா 2-3 மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அக்டோபர் மந்த் 2022-23 வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பேயர், டேக்ஸ் ஃபைல் பண்றீங்க, டேக்ஸ் பே பண்றீங்க, ஃபைல் பண்றீங்கன்னு சொல்ல டேக்ஸ் பேயரா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஐடி வந்து பே பண்றீங்க நீங்க அப்படின்னா இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது, ஏபிஒய்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதர் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 18 to 40, 18 to 40க்குள்ள என்ரோல் ஆகணும். ஸோ 40 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த ஸ்கீம்குள்ள வர முடியாது. ஓகேங்களா? 40 வருஷத்துக்குள்ளேயே வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கீம்லயே 30 வருஷம் பணம் கட்டுறாங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பாருங்க. கால்குலேஷன் மாதிரி கூட, கால்குலேஷன் மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸ்கீம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ மாசம் கட்டுறாருன்னே வைங்க. மாசம் எவ்வளவு கட்டுறாரு? 577 ரூபா மாசம் கட்டுறாரு. 577 இன்ட்டு 12 மாசம் இன்ட்டு 30 வருஷம். ஸோ எவ்வளவு கட்டுறாரு? வெறும் 2,07,000 தான் கட்டிக்கிறாரு. சரிங்களா? இந்த 2,07,000 டிவைட் பை 5,000 போட்டா ஸோ 41 மாசம் பென்ஷன் வாங்கினாவே அந்த பணம் அவருக்கு வந்துடும். தட் மீன்ஸ் ஒரு 4 வருஷம் வாங்கினாலும் அந்த பணம் வந்துடும். ஸோ பணம் வந்தாலும் வட்டி கணக்கெலாம் இல்லையாங்க சார்னு கேட்டால் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ வெறும் 4 வருஷம் அந்த பணத்தை வாங்குறாரு, 64 வருஷம் 65 வயசுல வாங்குறாருன்னா வந்துடும். ஸோ பென்ஷன் மட்டும் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஓகே பரவாயில்லன்ற மாதிரி தான் ஸ்கீம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்பஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது பெனிஃபிட்டா தான் இருக்கும். அந்த கார்பஸ் வேல்யூ வந்து கம்மியான பீரியட்ல வாங்குறாங்க, அதாவது ஹோல்டர் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் சீக்கிரம் இருந்தாங்க, செகண்ட் ஹோல்டர் சீக்கிரம் இருந்தாங்கன்னா அந்த கார்பஸ் வேல்யூ அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால கார்பஸ் வேல்யூ வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ என்ன அமௌண்ட் கொஸ்டினாக கேட்குறாங்கன்னு சொன்னா 5 லட்ச ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு கார்பஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 8.5 lakhs அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து என்ன ஆகுனா 2-3 என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த ஹோல்டர் வந்து இடையிலேயே எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க, நான் இந்த ஸ்கீம் என்னால கட்ட முடியல, டிஸ்கண்டினியூ பண்றாருன்னா என்ன ஆகும்? டிஸ்கண்டினியூ பண்ணாருன்னா வாலண்டரி டிஸ்கண்டினியூ பண்றாரு, இல்ல வந்து பணம் இல்லாம வந்து போயிடுச்சு அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பணம் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஆட்டோ டெபிட் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். PMSBY மாதிரி PMJJBY மாதிரி ஆட்டோ டெபிட் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ஆட்டோ டெபிட். ஸோ மாசமானா மந்த்லினா மந்த்லி அந்த 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள நமக்கு வந்து டெபிட் ஆகும். ஒருவேளை கோர்ட்லயே இருந்துச்சுன்னா மொதல் மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள டெபிட் ஆகும். ஆஃப் இயர்லியா இருக்குதுன்னு சொன்னா அங்கேயும் மொதல் மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள டெபிட் ஆகணும். அந்த சமயத்துல காசு இல்லை சார், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எடுத்துக்காது இல்லையா? மைனஸ்ல போகுமா? மைனஸ்ல போகாது. ஸோ 500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, 300 ரூபாய் கட்டணும்னா அந்த மினிமம் பேலன்ஸ்ல 300 ரூபாய் எடுத்துட்டு மீதி 200 ரூபாய் பேலன்ஸுக்கு போயிடும். 300 ரூபாய் பேலன்ஸுக்கு வந்து போயிடும். அப்போ வந்து நாம வந்து 300 ரூபாய் அந்த 200 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மினிமம் பேலன்ஸ்க்கு சார்ஜஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னா மினிமம் பேலன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கும் அப்படிங்கிறத இங்க பாயிண்ட். அப்படி எடுத்து இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் ஆயிடுது, இல்ல வந்து அடுத்த மாசம் பணம் எடுக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. PMSBY PMJJBY பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பணம் இல்லைன்னா அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூட எக்ஸ்பயர்டு எக்ஸிட் ஆயிடும். திரும்ப ரினியூவல் பண்ணணும், நீங்க வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷா தான் போடணும். இங்க வந்து அப்படி கிடையாது, அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூல ஆகாது. அதாவது என்ன ஆகும்னு சொன்னா இருக்கும், நீங்க வந்து அதுக்கப்புறம் சேர்த்து கட்டும் போது 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி போட்டு கட்டணும். 100 ரூபாய்க்கு 1 ரூபா பெர் மந்த், ஒரு மாசத்துக்கு 1 ரூபாய் 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் உங்க ஆர்டி மரியாதை. 300 ரூபாய் நீங்க மாசமான கட்டுறீங்கன்னா மாசம் 3 ரூபா, 3 மாசம் கழிச்சு கட்டுறீங்கன்னா முதல் மாசத்துக்கு 3 ரூபா, 2வது மாசத்துக்கு 6 ரூபா, 3வது மாசத்துக்கு 9 ரூபாய். அப்போ 9 3
9, 6, 3 15, 18 ரூபா கட்டணும் 100 ரூபாய்க்கு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கால்குலேஷன் ஆர்டி மாதிரி தான் கால்குலேஷன் ஆகும். மந்த்லி வந்து கால்குலேஷன் ஆகும். ஸோ அந்த ஃபைனோட கட்டணும். சார் எப்போ சார் கட்டலாம்? திருப்பி போய் நம்ம போய் பேமெண்ட் பண்ண முடியுமானா தேவையே இல்லை. உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற கிரெடிட் பண்ணிட்டீங்கன்னா ஆயிடும். ஒரு கேஸ் நடந்துச்சு ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிஒய் போட்டு பல வருஷமா மறந்துட்டாங்க. மறந்து ஒரு நாள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை வந்து எடுக்கல. அவங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்காம விட்டுடாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா மெச்சூரிட்டி அமௌண்ட் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா ஏபிஐ வந்து அமௌண்ட் எடுத்துருச்சு டெபிட். ஸோ எவ்ரி டே அது வந்து என்ன ஆகும்னா டே எண்ட் ஆகும்போது ஏபிஐக்கு வந்து ஃபண்ட் வந்து எடுத்துரும். சரிங்களா? அதனால நீங்க போடுறீங்கன்னா உங்களுக்கு கிளியரா சொல்லிடணும் ஆட்டோ டெபிட் ஆகுது, அமௌண்ட் இருக்கும்போது எடுத்துக்கும் அப்படின்னு. ஈவன் 1 மந்த் தான் இருக்குன்னா அந்த 1 மந்த்துக்கான உண்டான பணத்தையும் வித் டிஃபால்ட் ஃபீயோட எடுத்துக்கும். 3 மாசம் இருக்கு சார், கட்ட வேண்டியது இருக்கு, 300 ரூபா கிரெடிட் பண்ண 300 ரூபா எடுத்துக்கும். சரியா? ஸோ ஏபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இது இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். இப்போ வந்து அவரா வந்து வேண்டான்னு சொல்றாரு, என்னால பணம் கட்ட முடியல, ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து எனக்கு அக்கௌண்ட் வந்து வேண்டாம், டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் போட்டிருக்காருன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 8% அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாலாம் கொடுக்கல, அரௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் கொடுக்கும்போது அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் அதெல்லாம் போக வந்து கொடுப்பாங்க. என்னன்னா அந்த வெற்றிவேல் சத்தியவேல் படத்துல வடிவேல் கேட்ப அப்படி இல்லை, நான் உங்க கடையிலேயே வேலை செய்யறேன், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ இங்கேயே உட்காந்து இங்கேயே வந்து பாத்ரூம்ல யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜஸ், தியேட்டர் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜஸ், மற்றவங்கள கூட்டிட்டு வந்து தியேட்டர்ல உட்காந்துச்சு படம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் போக திரும்ப நீ தான் எனக்கு பணம் தரணும் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம பணம் கொடுக்குற மாதிரி எல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி அந்த சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் கழிச்சது போக தான் மீதி பணத்தை வந்து கொடுப்பாங்க. எப்போ அவரா வந்து டிஸ்கன்டினியூ பண்றாருன்னா. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து சிஏபிஒய் மாடிஃபிகேஷன்ல போயிட்டு எக்ஸிட் வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். அதை வெரிஃபை பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுது. ஸோ நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபார்ம் மட்டும் ஒன்று வாங்கணும், எக்ஸிட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸிட் ஃபார்ம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஃபார்வர்ட்லாம் பண்ண தேவையில்லை எங்கேயுமே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுன்னு சொன்னா கிரெடிட் ஆயிடுது எஸ்பியில் வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவரா வந்து டிஸ்கன்டினியூ பண்றாருன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கேஸ் என்ன வரும்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்து அவர் வந்து பிஃபோர் 60லயே வந்து எக்ஸிட் ஆகுறாரு. எனக்கு எக்ஸிட் ஆகிறா எக்ஸ்பயர் ஆகுறாரு. இது வந்து முன்ன சொன்ன எக்ஸிட் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு, ஆனா நான் கட்ட விரும்பலைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றாரு, வெளியில போறாரு. இதே வந்து பிஃபோர் 20 வருஷம் அவர் வந்து எக்ஸ்பயரே ஆயிடுறாரு, இறந்துடுறாரு. ஸோ என்ன சார் நடக்கும்? 60 வயசு அட்டைன் பண்ணிட்டாருன்னா, சக்சஸ்ஃபுல்லி 60 வயசு அட்டைன் பண்ணிட்டாருன்னா அவர் பென்ஷன் வாங்குவாரு. ஆகல அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி சொன்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க. 2 ஆப்ஷன்ஸ் வந்து நாமினிக்கு இருக்கு, டிஃபால்ட் நாமினிக்கு இருக்கு. ஸோ இங்க பாருங்க, முன்ன சொன்ன மாதிரி இதுதான் ப்ரையாரிட்டி, ஜம்ப்லாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு, செகண்ட் டிஃபால்ட் நாமினிக்கு, தேர்ட் தான் நாமினி வருவாங்க. இந்த ஆர்டர் தான் ஒரு என்னவா இருந்தாலுமே. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். அவர் எக்ஸ்பைரி ஆகிட்டாரு, நேரம் நாமினிக்கு போக மாட்டாங்க. ஸோ யார் ஒரு 2 ஆப்ஷன் வந்து யார் எடுப்பாங்கன்னு சொன்னா அந்த டிஃபால்ட் நாமினிக்கு தான் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ டிஃபால்ட் நாமினி என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஆப்ஷன் 1 கண்டினியூ த அக்கௌண்ட். கண்டினியூ அக்கௌண்ட் வேண்டாம், என்ன சொல்லனா க்ளோஸ் த அக்கௌண்ட். க்ளோஸ் த அக்கௌண்ட் வேண்டாம், போட்ட வரைக்கும் போதும், என் ஹஸ்பண்ட் வந்து பணம் போட்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேல நான் வந்து அதில் கண்டினியூ பண்ண விரும்பல, எங்க பணம் வந்து குடும்ப கஷ்டம், எனக்கு பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அந்த டேட்ல அக்குமுலேட்டட் ஃபண்ட், அக்குமுலேட்டடா எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை வந்து டிஃபால்ட் நாமினி கொடுத்துருவாங்க. டிஃபால்ட் நாமினி க்ளோஸ் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ இது நார்மலா நம்ம பண்றது. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, 2வது ஆப்ஷன் கண்டினியூ த அக்கௌண்ட், கண்டினியூ த பாலிசி. யாரு? அந்த டிஃபால்ட் நாமினி. அந்த டிஃபால்ட் நாமினி என்ன பண்ணலாம்னு சொன்னா, அவங்க ஹஸ்பண்ட் போட்ட அந்த ஏபிஒய் பாலிசியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி கண்டினியூ பண்ணா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமசாமி, அந்த இப்போ நம்ம சொன்ன ராமசாமியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏஜ் 52ல வந்து இறந்துட்டாரு, 55ல வந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டெத் ஆயிட்டாரு. இன்னொரு ரிமைனிங் எத்தனை பணம் கட்டியிருந்துருக்கணும், கட்டினா ஒரு பென்ஷன் கிடைச்சிருக்கும். 5 இயர்ஸ் கட்டினா ஒரு பென்ஷன் கிடைச்சிருக்குமா? இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி வந்து 51 தான் ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு 51 இயர்ஸ் தான் ஆகுது. எப்போ அவர் ராமசாமி இறந்து போகும்போது அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மிக்கு வந்து 51 வருஷம் தான் ஆகுது. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா 51 வருஷம் பிளஸ் 5 இயர்ஸ் பணம் கட்டினாவே அவங்க
அந்த ஏஜ் ஆஃப் 56லயே அந்த பென்ஷன் வாங்கலாம். கேன் கெட் த பென்ஷன். அவங்க ஹஸ்பண்டோடைய பென்ஷனை இவங்க வாங்க ஆரம்பிக்கலாம். அதாவது அவர் இறந்துட்டாரு, இவர் வந்து கண்டினியூ பண்ண விரும்பல, சரி க்ளோஸ் பண்ண விரும்பல, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட் முன்ன மென்ஷன் பண்ணியிருந்த மந்த்லியோ குவார்டர்லியோ ஆஃப் இயர்லியோ இருந்த அமௌண்ட்டை நான் கட்டிக்கிறேன், என் பேருக்கு நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க கட்டும்போது திரும்ப 5 வயசு, அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலி 60 வயசு ஒன்று ஆகும் இல்லையா, அந்த 60 வயசு ஆகும்போது ஆக்சுவலி 60 வயசு ஆகும் இல்லையா, அந்த வயசு ஆகும்போது இவங்களுக்கு 56 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த 56 வயசுலயே அவங்களுடைய கணவருடைய பென்ஷனை இவங்க வாங்க ஆரம்பிக்கலாம். மாசம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ 4000 ரூபாயோ 5000 ரூபாயோ இதுவே மாசமான வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார், இவங்க வந்து இன்னொரு ஸ்கீம் போட்டு லட்சுமி வந்து இன்னொரு செப்பரேட்டா ஒரு ஏபிஐ போட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், ராமசாமி அவருடைய பென்ஷனை வந்து லட்சுமி வந்து 56வது வயசுலயே வாங்க ஆரம்பிப்பாங்க. லட்சுமி அவங்களுக்கு போட்ட ஏபிஐ ஸ்கீம்ல அவங்களுடைய 60வது வயசுல பென்ஷன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப 60வது வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு கட் ஆகுமானா அதெல்லாம் எதுவும் கட் ஆகாது. 2 பென்ஷன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? வெதர் ஹஸ்பண்ட் இப்போ ஃபேமிலி பென்ஷன்னா வைஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அலைவா இருந்தாலும் ஹஸ்பண்ட் தனியா போட்டுறாருன்னா அவர் தனியா போட்டதுக்கு ஒரு அமௌண்ட்டும் இவங்க ஒய்ஃபுக்காக ஒரு அமௌண்ட்டும் ரெண்டுமே வாங்குவாங்க. இங்க மேல் ஃபீமேல் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் சொல்லல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஒய்ஃப் பாலிசி போட்டு நல்லா புரிஞ்சுங்க, ஒய்ஃப் பாலிசி போட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹஸ்பண்ட் பென்ஷன் வாங்குவாங்க, அந்த ஒய்ஃபோட பென்ஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. இங்க ஹஸ்பண்ட் தனியா ஒன்று போட்டிருப்பாருல அந்த பென்ஷன் வாங்கிட்டு தான் இருப்பாரு. சரியா? ஓகே. ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ராமசாமி 55 வயசுல இறந்து போயிட்டாருனாலும் ரிமைனிங் இருக்கிற 5 இயர்ஸ்க்கு வந்து லட்சுமி பணம் கட்டினாங்கன்னா 56வது ஏஜ்லயே அவங்க பென்ஷன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தனியா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய 60வது வயசுல இருந்து அவங்க பென்ஷன் வாங்க ஆரம்பிப்பாங்க. 2 பென்ஷனுமே அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் தான். ஓகேங்களா? இப்போ ஓகேங்க, ராமசாமி இறந்து போகும்போது இந்த இடத்துல பாருங்க, ராமசாமி 50 இயர்ஸ்ல இறந்துடுறாரு. சரிங்களா? 55ல இறந்துடுறாரு. ஸோ இங்க லக்ஷ்மியும் இல்லை, தட் மீன்ஸ் அவங்க ஒய்ஃபும் இல்லை. அப்ப இந்த இடத்துல அதாவது புரிஞ்சுக்கோங்க, 55ல ராமசாமி இறந்துட்டாரு. அந்த இறந்து போனதுக்கு பின்னாடி வந்து அவங்க லட்சுமி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை. இப்ப யாரு அடுத்து வருவாங்க? 3வது ப்ரையாரிட்டி யாரு? நாமினி. அப்ப நாமினி அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணி அவரு பென்ஷன் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நாமினிக்கு வயசே 30-35 தான் இருக்கும். அப்ப அவர் வந்து கண்டினியூ பண்ணா 4 வருஷத்துல பண்ண 40வது வயசுல இருந்து பென்ஷன் வாங்கலாமா? கிடையவே கிடையாது. ஸோ இங்க நம்ம பென்ஷன் யாராரு கொடுப்போம்னு முன்ன சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 5000 பென்ஷன் வந்து ஹோல்டர் கொடுப்போம், 2வது பென்ஷன் டிஃபால்ட், 3வது நாமினி கார்பஸ் வேல்யூ தான் கொடுப்போம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஆஃப்டர் 60 இருந்தாலும் அதே கணக்கு தான், பிஃபோர் 60 இருந்தாலும் அதே தான். 20 வயசுக்கு முன்னாடி 60 வயசுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரும், இங்க ஹோல்டர் இறந்த பிறகு நாமினி அதுக்கு முன்னாடி இறந்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பென்ஷன், அதாவது நாமினி அப்படிங்கிறதுக்கு கார்பஸ் வேல்யூ தான் கிடைக்குமே தவிர பென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போக மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல கார்பஸ் வேல்யூ என்ன இருக்கும்? ஒரே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் த அக்கௌண்ட், க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட் கார்பஸ் வேல்யூ என்ன கார்பஸ் வேல்யூ கவர்மெண்ட் சொல்றாங்களோ அந்த வேல்யூ பணத்தை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல நாம எஃப்ஏக்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், திரும்ப ரிப்பீட் பண்றேன், ரொம்ப சிம்பிளா ரிப்பீட் பண்றேன். ஸோ ஏபிஒய் அப்படிங்கிறது வந்து அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இது வந்து 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் இது போடலாம். ஸோ இதுல வந்து ஹோல்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ டிஃபால்ட் நாமினியா அவங்க ஸ்பௌஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நாமினி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சேர்த்தணும். ஸோ மந்த்லி குவார்டர்லி ஆஃப் இயர்லி பணம் கட்டலாம். உங்களுக்கு பென்ஷன் என்ன வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு 1000 2000 3000 4000 5000 முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வந்து இந்த டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் இருக்கிற பணத்தை நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட் தான் போட்டிருந்துருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கிறாங்கன்னா முன்ன சொன்னா அதே மாதிரி தான் 2 ஸ்லிப்புக்கு தனித்தனியா நீங்க வந்து என்ரோல் பண்ணீங்க, தனித்தனியா பணத்தை வந்து எடுத்துக்கோம், அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கோம். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பாலிசி ஹோல்டருக்கு அவரோட லைஃப் லாங் வரைக்கும் அந்த பென்ஷன் 5000 ஸ்கீம் செலக்ட் பண்ணது 5000 கிடைக்கும். செகண்ட் வந்து அவர் இறந்துட்டாரு, ஹோல்டர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த டிஃபால்ட் நாமினிக்கு அவரோட லைஃப் லாங் வரைக்கும் அந்த வந்து அஷ்யூர்டு பென்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ டிஃபால்ட் நாமினியும் இறந்த பிறகு நாமினிக்கு கார்பஸ் வேல்யூ என்ன இருக்கு, அக்குமுலேட்டட் கார்பஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஹோல்டர் கிட்ட பணம் இல்லாம அக்கௌண்ட்ல பணம் கட்ட முடியாம இருந்துன்னு சொன்னா 100 ரூபாய்க்கு ₹1 வந்து ஃபைனோட போட்டு அடுத்தடுத்த மாசங்கள்ல அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த ஹோல்டர் 60 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த ஹோல்டர் 60 வயசுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றேன்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் எல்லாம் போட்டு கழிச்சது போக மீதி பணத்தை அவர் கிளைம் க்ளோசர் இல்ல
நார்மல் க்ளோஸ் பண்ணி அவர் எக்ஸிட் ஆகிக்கலாம். 60 வயசுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பயரே ஆயிட்டாரு, ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா டிஃபால்ட் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபர்தர் அதாவது ரிமைனிங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ரிமைனிங் பீரியட் 60 வயசு ஆகிறதுக்கு ரிமைனிங் பீரியடுக்கு பணத்தை கட்டிட்டு அந்த ரிமைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே, அதாவது அந்த ஹோல்டருடைய ஒரிஜினலி 60 வயசு ஸ்டார்ட் ஆகணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கம்ப்ளீட் ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல, 60 கம்ப்ளீட் ஆகி 61 ஸ்டார்ட் ஆகுது, அந்த மந்த்ல இருந்து நாமினி பணம் வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். சாரி, டிஃபால்ட் நாமினி பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு டிஃபால்ட் நாமினி இறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாமினி பென்ஷன் ஸ்கீம்ல போக மாட்டாரு, அவருக்கு வந்து கார்பஸ் வேல்யூ பணம் தான் கிடைக்கும். அந்த டைம்ல என்ன கார்பஸ் இருக்கோ அந்த பணம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்கீம். இதுல எஃப்ஏக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது லேட்டஸ்ட் எஃப்ஏக்யூவா எனக்கு தெரியல, இப்பதான் டவுன்லோட் போட்டேன். 56 இருக்கு. ஒரு நிமிஷம் மாத்தலாம். டேட் போட்டிருந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம். இது சைட்ல இருந்து எடுத்ததுதான், ஜன்சரசா ஸ்கீம் சைட்ல இருந்து எடுத்ததுதான். அப்டேட்டட் டேட் அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல இதுல. அசான் டேட்ல இருந்து எடுத்ததுதான், அதனால இப்ப வரைக்கும் இதுதான் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நோ சுட டவுன்லோட் பண்ணதுதான் இது. ஓகே, ஸோ வாட் இஸ் பென்ஷன் வாய்டோட இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ என்ன அடல் பென்ஷன் யோஜனா 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படின்னு சொல்லி யார் இதை பண்ணலாம், இந்த ஏஜ் 18 to 40 இருக்கிறாங்க பண்ணலாம், அவங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஹவு மெனி இயர்ஸ் கவர்மெண்ட் கோ கான்ட்ரிபியூட்னு சொல்லி இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னன்னா ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்டிங்ல இந்த கோ கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சவைல் 5 years, தட் இஸ் ஃப்ரம் த ஃபைனான்ஸ் இயர் 2015 to 16 வந்து 2019 to 20 வரைக்கும் இருக்கிற சப்ஸ்கிரைப்ஸ்ல who joined the scheme during the period 1st June 2015 இருந்து 31 December 2015, அந்த 6 மாசமா 7 மாசம் கேப், அந்த 7 மாசம் பீரியட்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இது பண்ணலாம், இது ஜாயின் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் கோ கான்ட்ரிபியூஷன், அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் போடுவாங்க, டபுள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்துச்சு. ஸோ அந்த 6 மாசம் 7 மாசம் பீரியட்ல ஜாயின் பண்ணுவீங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்க சொன்னா who are not covered by any சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ல எதுலையுமே அவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களே இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல காமனா இருக்கிற. அண்ட் நாட் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ், இன்கம் டேக்ஸ் பே பண்றதுல எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ பிஎஃப்ஆர்டிஏ உடைய இதா இருக்கும். இவங்களுக்கு வந்து பிரான் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ எப்படி வந்து என்பிஎஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இது கொடுப்பாங்க. ஸோ செப்பரேட்டா தான் ஒரு இது, சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கோ கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அதை பத்தி சில ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா டேட் வேணா பார்த்துக்கோங்க. 1st June 2015 இருந்து 31st December 2015 வரைக்கும் 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அதுக்கு மேலாம் இல்ல. 2019 வரை கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்ப கரண்ட்லி எல்லாம் கிடையாது. எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும்? இந்த கேரண்டீடு மினிமம் கேரண்டீடு பென்ஷன், கேரண்டீடு மந்த்லி பென்ஷன் வந்து இது கிடைக்கும். எப்போ? will be given from the age of 60 years onward depending on the contribution by the subscribers. So what is the benefit in joining APY scheme? என்ன benefit? So already சொல்லிட்டோம் நம்ம, அதுதான் benefit. So pension கிடைக்கும் அப்படிங்கிறது. How the contributors are invested? So as per the investment guidelines prescribed by the PFRDA for central government, state government படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. எது இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கூட வரக்கூடிய அந்த பேமெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அக்குமுலேட்டட் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும், அக்குமுலேட்டட் பென்ஷன் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். சரிங்களா? அக்குமுலேட்டட் சரி அந்த கார்பஸ் வேல்யூ, பென்ஷன் அஷ்யூர்டு தான் கார்பஸ் வேல்யூ சொல்லுவாங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரியா? நாட் மேண்டேட்டரி. பட் ஆனா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஆதார் மேண்டேட்டரி, அக்கௌண்ட் மேண்டேட்டரி, இந்த அக்கௌண்ட் இந்த ஏபிஒய் போடுறதுக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆதார் மேண்டேட்டரி தான் அதுக்கு அர்த்தம். அது ஏபிஒய் போடுறதுக்கு ஆதார் தேவையில்லை, அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஆதார் தேவை. ஆனா அக்கௌண்ட் இருந்தாதான் ஏபிஒய் போட முடியும். ஸோ ஏபிஒய் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணலாமா? நோ. ஸோ கண்டிப்பா அக்கௌண்ட் வேணும். என்ன கான்ட்ரிபியூஷன்ல மோட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி சொல்லிட்டோம். ஸோ அஸ் பர் த டேபிள் இருக்கிறபடி நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும். டியூ டேட் என்ன? ஸோ முன்ன சொன்ன மாதிரி மந்த்லியா இருக்குதுன்னா அந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். கோட்டேலியா இருக்குதுன்னு சொன்னா அந்த கோட்டேலி 3 மாசத்துல முதல் மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், லாஸ்ட் டே ஒர்க்கிங் டே வரைக்கும். ஆஃப் இயர்லியா இருக்குதுனாலும் முதல் மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும். ரொம்ப சிம்பிள். அந்த முதல் மாசத்துல பணம் கட்டிக்கணும், அவ்வளவுதான். அது மந்த்லியா இருந்தாலும் சரி, கோட்டேலியா இருந்தாலும் சரி, ஆஃப் இயர்லியா இருந்தாலும் சரி.
ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ரெக்வயர்ட் கலெக்ட் ருபீஸ் 1 per 100 rupeesக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க, டிலேட் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டினியூஸ் டிஃபால்ட் இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா, ஸோ கண்டினியூஸா டிஃபால்ட் இருந்துட்டே இருக்கு, ரொம்ப காலமா கட்டாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஸோ அது வந்து கண்டினியூ அக்கௌண்ட் என்ன ஆயிடுன்னு சொன்னா, அந்த டிடக்ஷன் would be made in the subscription account for account maintenance charges and other related charges எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆகி அந்த அக்கௌண்ட்ல இருந்து திரும்ப பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதுல இருந்து அதாவது கான்ட்ரிபியூஷன் பணம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுல இருந்து பணம் எடுக்க ஆரம்பிச்சு ஒன்ஸ் த அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் பிகம் 0 டியூ டு டிடக்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஃபீஸ் அண்ட் ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வில் பி க்ளோஸ்டு இமீடியட்லி. ரொம்ப காலமா வந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த காலத்தை வந்து இங்க மென்ஷன் பண்ணல, எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்படி ஆகும்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் வந்து ஆயிக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ 0 ஆயிடுச்சுன்னா அது அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடும். In this case, the government co-contribution would be given back to the government. So, அப்ப government co-contribution என்ன சார் பண்ணுவீங்கன்னா அது கவர்மெண்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஸோ இனிஷியல் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளவு கொடுப்பீங்க, என்ன கலெக்ஷன் மெத்தட் கலெக்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி டேபிள் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு டீப்பா வேண்டாம். நாமினேஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணுமா? சி நாமினேஷன் இஸ் கம்பல்சரி. நீங்க பாரு நல்லா படிங்க. Yes, it is mandatory to provide the nominee details in the APV account. If the subscriber is married, the spouse will be the default nominee. So, unmarried subscriber can nominate any other person as the nominee. The other details of the spouse of the nominee may be provided. So, கொடுக்கணும். Unmarried nominee compulsory. அது married ஆனது non-married ஆனது சரி. But married ஆனா default nominee கொடுத்துடணும். So, அது போக nominee கொடுக்கணும். How many APV accounts I can open? ஒன்னே ஒண்ணுதான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லல. ஸோ நான் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு பென்ஷன் வந்து 1000 ரூபாய் பென்ஷன் வாங்குற மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு 5000 பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? எஸ், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப டேபிள் பார்க்க முடியாது, சிஸ்டமேட்டிக்கா சொல்லும் இனி வரும் காலங்கள்ல நீங்க இவ்வளவு பணத்தை கட்டணும்னு சொல்லும். அவர் ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் 1000 ரூபாய் பென்ஷன் 5000 ஸ்கீமுக்கு போயிடுறாரு. 5000 பென்ஷன் போட்டுருக்காரு, நான் 1000 ரூபாய்க்கு மாறிக்கிறேன் அப்படின்னா மாறிக்கலாமா அப்படின்னா மாறிக்கலாம். இனி வரும் காலங்கள்ல இந்த பணத்தை நீங்க கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னா பண்ணிக்கலாம். இது எப்ப இது பண்ணலாம், ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ த ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் வில் பி அவைலபிள் ஒன்ஸ் இன் இயர் டூரிங் த மந்த் ஆஃப் த ஏப்ரல். ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ல மட்டும்தான் இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம், எந்த மந்த்ல வந்து பண்ணலாம்? ஏப்ரல் மந்த்துக்குள்ள பண்ணலாம். பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாமா? டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா? போத் பண்ணலாம். ஏப்ரல் மந்த்ல பண்ணிக்கலாம். So what is the withdrawal procedure from the APY? On attaining the age of 60 ஏஜ் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். சரிங்க பாருங்க. So அது கிடைக்கும். So in case death of the subscriber due to any cause after the age of 60. In case of death of the subscriber, pension would be available to the spouse and on the death on both of them. So the pension wealth accumulated till age of 60 of the subscriber would be returned to the nominee. So nominee வந்து கிடைச்சிடும் after ரெண்டு பேருமே இறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So before the age 60ல எக்ஸிட் ஆனீங்க என்ன கிடைக்குன்னா முன்ன நம்ம சொன்ன மாதிரி தான். So permitted, not generally not permitted. It may be permitted by the BFRDA only in exceptional circumstances. அப்படிலாம் இல்ல, என்ன ரீசன் கொடுத்தாலும் எக்ஸிட் ஆயிடுது. Who avail the government co-contribution வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் பிடிச்சிட்டு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 வயசுக்கு முன்னாடி இறந்திருந்தாருன்னா என்ன ஆகும்னு சொன்னா அந்த என்டையர் அக்குமுலேட்டட் கார்பஸ் அண்டர் ஏபி வில் பி ரிட்டர்ன் டு தி ஸ்பௌஸ் ஆர் நாமினி. ஹவெவர் பென்ஷன்ஸ் ஆர் நாட் பி பேயபிள் டு தி ஸ்பௌஸ் ஆர் நாமினி. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது ஒரு அப்டேட் ஆயிருக்கா? Will I know the status of the contribution? Will I get any statement transaction? ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த லேட்டஸ்ட் எஃபிக்யூல. ஓகே, ஸோ இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துக்கிறாங்க. அதாவது பிஃபோர் 60ல வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாங்கிறத மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. பட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்கல, ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் வேணுமா? ஸோ எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா இங்க பாருங்க நெட்ல
நீங்க நிறைய பேர் இப்போ ஏபிஒய் போட்டாங்களா, நீங்க ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அக்குமுலேட்டட் ஃபண்ட் எவ்வளவு இருக்குது, இப்போதைக்கு கார்பஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குதுன்னா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளா போய் ஏபிஒய் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூகுள் அடிங்க. நிறைய சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்டிஎல் இதுதான் இதுதான். இதில் வந்து பாருங்க ஏபிஒய் இப்ரான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வியூன்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து ஏபிஒய்க்குனே தனி சைட். இது வந்து சரி பாருங்க ஏபிஒய் இப்ரான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வியூ, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற ப்ரொசீஜர்ல பாருங்க, அது எக்ஸிட் பிஃபோர் எக்ஸிட் தெளிவா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாதி கம்ப்ளீட் தான். இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜரா கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இங்க பாருங்க இதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறது வந்து. ஸோ இங்க பாருங்க கிளிக் சர்ச் வித் ப்ரான் நம்பர் இருக்குன்னா ப்ரான் நம்பர் கொடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு 58 + 7 எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட்டர் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு ரெஃப்ரெஸ் இல்லை 65 போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ப்ரான் இல்லை சார் என்கிட்ட அப்படின்னா வித்தவுட் ப்ரான்ல போனீங்கன்னா சப்ஸ்கிரைபரோட நேம் கரெக்டாக அடிக்கணும், உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அடிக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அடிக்கணும். ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஏபிஒய் இப்ரான் மாஸ்டர் டீடைல்ஸ் வியூ. ஸோ இதை கொடுத்துட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னா வந்துடும். ப்ரான் இல்லைன்னு சொன்னா, ப்ரான் நம்பர் இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் பேரு உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கும். ப்ரான் நம்பர் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம டைரக்டா கொடுக்கலாம். போய் பேங்க் அக்கௌண்ட் நம்பருங்கிறது கொடுக்கணும். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணினாலும் வருது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன செலக்ட் பண்ணணும், ஏபிஒய் இல்ல இப்ரான் செகண்ட் ஆப்ஷன் ஏபிஒய் சிவபலம்பன் ஸ்டேட்மெண்ட் வியூ, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனான்ஸ் லேயர் கொடுக்கணும். எந்த ஃபைனான்ஸ் லேயருக்கு உங்களுக்கு வேணும்? ஸோ கரண்ட் ஃபைனான்ஸ் லேயர்னா கரண்ட் ஃபைனான்ஸ் லேயர் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்கீம். அதே மாதிரி பிஎம்எஸ்பிஒயும் நீங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், அதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பிஎம்எஸ்பி வந்து என்ஐசியில் வந்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. சர்டிஃபிகேட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்கேயுமே வரும். ஸோ பிஎம்எஸ்பிஒய் நியூ இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்ல அது இல்லையா? ஸோ இதுதான் எந்த பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்க, டிஓபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்ன பேர்ல வச்சுக்கிறாங்க நம்மளதுன்னு தெரியல, இருக்கு பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா போஸ்ட்னு சொல்றாங்க. இந்தியா இருக்கும். என்ன பேர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, கண்டிப்பா இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன், பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை நம்மளுக்கு தூக்கி இருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஸ்கீம். இது சின்ன ஸ்கீம் தான், அதனால முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம்.
டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் யாருக்காவது? டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? ஹலோ, கேக்குதா சார்? சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க. சார், இப்போ ஏபிஒய்ல என்ரோல் பண்ணிட்டு இப்போ ஒரு 10 years அவங்களுக்கு பே பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க டாக்ஸ் பேயர் எலிஜிபிள் ஆயிடுறாங்க, டாக்ஸுக்கு எலிஜிபிள். சார் அதாவது என்னன்னா அவங்க என்ரோல் பண்ணும்போது டாக்ஸ் பேயரா இருந்தாங்கன்னா மட்டும்தான். நீங்க என்ரோல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த மாசமே அவங்க டாக்ஸ் கட்டுறாங்கன்னா நோ ப்ராப்ளம். நாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸ் கட்டுறாங்கன்னா நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணுமே இல்ல. நீ ஈவன் ஜூன் மாசம் அவங்க என்ரோல் பண்றாங்க, செப்டம்பர் மாசத்துல இருந்து டாக்ஸ் பேயரா இருக்கிறாங்கன்னா நோ இஷ்யூ தான். அது அவங்க என்ரோல் பண்ணும்போது டாக்ஸ் பேயரா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சார் எஸ் சொல்லுங்க மேடம். சார் இப்போ நாமினி 1 தான் சார் சொன்னீங்க. நாமினி 1 தான். இல்ல 2 பசங்க இருக்கிறாங்கன்னா அப்படி இல்ல அது நாமினி, அது as usual நம்ம வந்து 2-3 பேர் அப்படிங்கறது போட்டுக்கலாம். அது எக்ஸாக்ட்டா நம்ம பியூஎஸ்பி பேர் 4 பேர் இருக்கா 3 இருக்கான்னு தெரியல. பட் கண்டிப்பா 3ங்கிறது காமனா இருக்கும். ஆனா ஃபார்ம்ல பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும். இருங்க சரிங்க. ஒரு நிமிஷம் சார், ஒன் மோர் டவுட் சார். லேட்டர் தான் சார் ஜாயின் பண்ணேன். ஏபிஒய் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ ஜாயின் பண்ணலாமா சார்? நாங்க பிஓல இருக்கும்போது ஜாயின் பண்ணுது சார் ஏபிஒய். தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஜிடி சார் என்ன ஜாயின் பண்ணலாம். நீங்க ஐடி ஃபைல் பண்ணலனா தாராளமா ஐடி இன்கம் டாக்ஸ் பேயரா இல்லனா தாராளமா ஜாயின் பண்ணலாம். இருந்துட்டு போங்க. நீங்க போடும்போது நீங்க போட்டுறீங்கன்னா ஓகே, கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க ஒன்னும் அதை டிஸ்கண்டினியூ பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் டெபிட் ஆயிட்டே இருக்கு சார் மந்த்லி என்னோட சேவிங்ஸ். நோ இஷ்யூ, தாராளமா அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ரோல் ஆகும்போது தான் கண்டிஷன்ஸ். நீங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகவே கூடாதுன்னு எதுவும் இல்ல நமக்கு. ஓகே சார், தேங்க் யூ. என்ரோல் ஆகும்போது நீங்க வந்து டாக்ஸ் பேயரா இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லைன்னா பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபே பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பிஏ லெவல்ல இருக்கிற நிறைய பேர் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே கிடையாது. டாக்ஸ் பே பண்ணினா கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி கேன்சல் ஆயிடும். இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க பிஏ லெவல்ல இருக்கிற நிறைய பேர் என்ரோல் பண்ணாங்க. ஓகே சார், அப்படிலாம் சொல்லவே இல்ல. கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. 2 கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க பாருங்க. வேற எந்த ஸ்கீம்லயும் நீங்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடாது. பிளஸ் டாக்ஸ் பேரா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க் யூ so much சார். கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓகே சார். இப்போ அந்த எஸ்டிபிஎஸ் ஸ்கீம்ல ஒண்ணு நாங்க ஜிடிஎஸ்ஆ இருக்கும்போது போட்டோம்ல, அதுவும் இதுவும் இருக்கலாமா சார்? இருக்கலாம். அதுக்கு இருக்கலாம். அது வந்து நம்ம கவர்மெண்ட் தனியார் ஸ்கீம். அது உங்களுக்கு இது வந்து காமனா இருக்கிற ஸ்கீம் தானே. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே சார், 1000 ரூபாய்க்கு இந்த 1,01.7 lakhs போட்டிருக்கீங்களா சார்? அது அந்த இது எப்படி சார்? அது வந்து அது வந்து கார்பஸ் வேல்யூ. அது வந்து கார்பஸ் வேல்யூன்னு தான் சொல்றாங்க. அது வந்து எக்ஸாக்டா கிடைக்கும் அப்படின்லாம் எங்கேயும் சொல்லல. அதுல வந்து அந்த அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மாதிரி அவங்களுக்கு. அதை வச்சுதான் உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். சார், இப்போ ஏபிஒய்க்குன்னு தனியா அக்கௌண்ட் நம்பர் ஏதா இருக்கா சார்? ஏபிஒய்க்கு அக்கௌண்ட் நம்பர் தனியா இல்ல, பிரான் நம்பர்னு ஒன்னு இருக்கும் உங்களுக்கு. பிரான் நம்பர் இப்போ எதுவும் ஞாபகம் இல்ல சார். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நீங்க ஃபினாக்கல்ல வந்து மாடிஃபைல போனா எடுத்துக்கலாம் பிரான் நம்பரை. ஓகே சார், தேங்க் யூ சார். சிஏபிஒய் மெயில்ல போயிட்டு மாடிஃபிகேஷன் போனீங்கன்னா அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ எவரிபடி. அடுத்த கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம். வியாழக்கிழமை மணிக்கு அடுத்த கிளாஸ் நடைபெறும். Thank you very much. Thank you, Ganesh. Thank you very much. Thank you, Ganesh. Thank you, Ganesh. Thank you, everybody. Thank you, sir. Thank you, everybody.